அவ வாழ போறாளாம், நான் பார்க்க போறேன்னு. அவ என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் புரியல. இல்ல எனக்கு வந்து புரியல. நம்ம காலத்துல எல்லாம் வந்து ஒரு ரைம்ஸ் அப்படின்னா இப்போ தோசை வச்சுன்னு சொன்னா தோசையம்மா தோசை, கொக்கர கோசையோலே, கைவீசம்மா கைவீசு, நிலா நிலா ஓடி வா, அம்மா இங்கே வா வா, இப்படிதான் நம்ம வந்து படிச்சிருப்போம். இது என்ன வாழ போறான்னா பார்க்க போறேன்னு சாப விட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? இல்லை எனக்கு ஒன்றும் புரியலை. இப்போ வந்து ஆக்டர் விஜய் எடுத்துக்கிட்டோம்னா அவரோட பாடலில் வந்து மதுவை பற்றியும் சிகரெட்டை பற்றியும் சொல்கிறாரு. ஸோ இதனால் குழந்தைங்க சீரழிஞ்சு சொல்கிறாங்க. இது குழந்தைங்க பார்க்குறது யூடியூப் கிட்ஸ் அந்த இதில் தான் இருக்குது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தாட் இன்செஷன் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லணும். இது வந்து டைரெக்டாக இல்லைனாலும் இன்டைரக்டாக நடக்குது. இது எதுக்கு இது வாழ போகிறானோ பார்க்க போகிறேன் சாவு போட்டுக்கிட்டு இருக்காங்க. கூச்சமே இல்லை. இது ரைம்ஸ் மாதிரி தெரியல, வன்ம பாடல் வேணா அதுக்கு பேர் வச்சு விடலாம். சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. இப்போ எதுக்குடா நீ பூமர் மாதிரி பேசிட்டு இருக்கலாம் நீங்க கேட்பீங்க. ஒரு பேரண்டா ஒரு குழந்தை இந்த வயசுல தான் வந்து நிறைய விஷயத்த கத்துக்கும், நிறைய விஷயத்த கேட்கும், பார்க்கும், தெரிஞ்சுக்கும். அதை தான் தன்னோட லைஃப்லாவே ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்படி இருக்க குழந்தைக்கு வந்து ஒரு பேரண்ட்டு ஒரு பாட்டை இப்படி போட்டு காட்டி அந்த பாட்டு மூலமா அது என்ன கத்துக்குங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நான் ரீசெண்டாக ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து போயிருந்தேன். அப்போ அங்கே குழந்தைக்கு வந்து சொல்றியாமாமா பாட்டை போட்டு விட்டு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை வந்து அது என்னன்னு பார்க்கும், அது என்னன்னு எடுத்துக்கும். இப்படி ஒரு குழந்தைக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்குறோம்னா அது எவ்வளோவுக்கு கேவலமாக கொண்டு போகும். இந்த பாட்டு வந்து எனக்கு தப்பாக தோணுச்சு. அதை வந்து இது குழந்தைங்க போய் பார்க்கக்கூடாது. அதுவும் பல மில்லியன் நியூஸ் போயிருந்துச்சு. அந்த வீடியோ வந்து சங்கடமாக இருந்துச்சு. இதுக்கு எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரில. பெற்றவங்களோட கடமை வந்து நம்ம குழந்தைய நல்லபடியாக வளர்க்குறது. ஸோ நீங்கள் நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. நீங்களே வந்து ஒரு தப்பான விஷயத்துக்கு ஃபோன் அடிக்ட் ஆக வைக்கிறதுக்கு, உங்கள் குழந்தை வந்து வருங்காலத்தில் ஃபோன் அடிக்ட் ஆகிறதுக்கோ இல்லை திசை மாற்றி அனுப்புறதுக்கோ நீங்களே வந்து ஒரு காரணமாக இருந்துடாதீங்க. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. பார்த்துக்கோங்க. இல்லைன்னா வந்து வருங்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லவே முடியாது. என்ன இங்க நின்னுட்டு இருக்கிய? போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு. போ போ.